சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் சென்னையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை விலகி தற்பொழுது வடகிழக்கு பருவமழை என்பது இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று தமிழகத்தில் தேனி, தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும், அதேபோல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளை தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், ஈரோடு, தருமபுரி, அதே போல கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றிலிருந்து 23ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.